வெல்கம் டு நர்மதா குக்ஸ். தண்ணி சூடாக வச்சுருக்கேன். கீரை எல்லாத்தையும் நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ண கீரை எல்லாத்தையும் இந்த சுடுதண்ணியில் சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் கீரை இருக்கட்டும். எதுக்காக நம்ம இந்த ப்ராசஸ் செய்கிறோன்னா, அந்த கீரையில் இருக்கக்கூடிய பச்சை வாசம் வரக்கூடாது. அதுக்காக நம்ம இந்த ப்ராசஸ்லாம் செய்கிறோம். லைட்டாக அமிழ்த்தி விட்டுட்டு 2 நிமிஷம்னா நம்ம இந்த கீரை எல்லாத்தையும் எடுத்துடலாம். அதிகமாக நீர்ச்சத்து உள்ள கீரைகளில் பசலைக்கீரையே ஒன்று. கீரை சாப்பிட்றதுனால எவ்வளோ நன்மைகள் இருக்குன்றது நமக்கே நல்லா தெரியும். நம்ம வாரத்துக்கு 2 நாள் ஏதாவது ஒரு கீரை சேர்த்துக்கணும். பசலைக்கீரை சாப்பிட்றதுனால நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. உடம்புல நீர்ச்சத்து அதிகமாக இருக்கும். சூடாக இருக்க உடம்பு எல்லாத்தையும் நல்லா குளிர்ச்சியாக்கிடும். தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதுக்கு உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம ஆற வச்ச பசலைக்கீரை எல்லாத்தையும் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிருக்கேன். அந்த பேஸ்ட்டையும் இப்போ நம்ம சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியே எனக்கு போதும். நான் மாவு எல்லாத்தையும் பனஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. இது அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். நம்ம நார்மலாக பூரி செய்கிற மாதிரி கடாயில் எண்ணெய் நல்லா சூடாக வச்சிடலாம். இந்த பூரி நல்லா புசு புசுன்னு சூப்பராக இருக்கும். இது ரொம்ப வித்தியாசமாகவும் ஆரோக்கியமான முறையில் இருக்கும். இந்த பூரி கலர்ஃபுல்லாக, டேஸ்டியாக, ஹெல்த்தியாக பசலைக்கீரை பூரி ரெடி. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.